மாதத்தின் முதல் பகுதியிலே, முதல் மணி நேரங்களிலே தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படியாய் இந்த பெட் மினிஸ்ட்ரியின் மூலமாய் தெய்வம் கொடுத்தது ஒரு நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பெட் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். இந்த புதிய மாதமானது, பிப்ரவரி மாதமானது ஆசீர்வாதத்தின் மாதமாய், தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறுகிற மாதமாய் அமைய தேவன் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? கடந்த மாதம் ஜனவரி மாதம் தேவன் போதுமானவராக இருந்தார். ஆமென். எங்களுடைய வாழ்வில் தேவன் போதுமானவராக இருந்தார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ற அவருடைய கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்கிறார். அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கிருபையாய் காருண்யம் என்ற கடிதத்தினாலே அவனை சூழ்ந்து அவனை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆமென். அந்த தேவன் நாமத்தில் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லாருடைய கண்களும் கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சிந்தனைகளை, எண்ணங்களை உருவகப்படுத்தி அவரோடு இணைந்து கொள்ளலாம். கண்களை மூடி எல்லாருடைய வாயில் அவர்களை நன்றி செலுத்தட்டாப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் முடிந்தவர்கள் ஆங்காங்க இருக்கிற இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்தப்படுற நேரம் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்தலாம். நம் எண்ணங்களிலே உருவகப்பட்டு அவரை நன்றி செலுத்தப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்தீங்க, எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராகவே இருந்தீங்க. நீங்கள் நன்மைக்கு கிருபையும் எங்களை தொடரும்படியாய் அனுதினமும் வழி நடத்துறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் என்ற கேடகத்தினால எங்களை அனுதினமும் சூழ்ந்து பாதுகாக்கிற நல்ல கர்த்தராக இருந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இல்லையா நன்றி செலுத்துறாப்பா. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார், எவ்வளவு போதுமானவராக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் நம்மை தாங்கினது. அதுக்காக நன்றி செலுத்தலாம். தேவன் நம்மை எதிர்பார்த்திருக்கிற, ஏங்கி இருக்கிற எல்லா காரியங்களையும் கைகொடுக்க பண்ணினார். இது எப்படி நடக்குமோ என்று எதிர்பார்த்திருந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார். சுகமாய் நடத்தி கொடுத்தார், நலமாய் நடத்தி கொடுத்தார். அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் வல்ல பெரும் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டீங்க, உடைமைகளை பாதுகாத்துக் கொண்டீங்க, ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தீங்க. எல்லா நாச மோசங்களுக்கும் எங்களை விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொண்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்க நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் ஒருமுறை கூட இந்த கரத்தினால் எங்களை சுத்தப்படுத்தபடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களை எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே எங்களுக்கு அறிந்தோ அறியாமல் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவர்களை அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருபுறம் உண்மை தொழுது கொள்ள முடியாத நேரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமாக்குதல் எங்கள் கிருபையாயிருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்களுள்ள பொறாமைகள், பெருமைகள், கசப்புகள், வைராக்கியங்களை தேவன் அனுதினமும் எங்களுக்கு மாற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவிசுவாச வார்த்தைகளை தேவன் மாற்றி போடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கேட்கலாமே. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த குழந்தைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். ஒரு இன்னசென்ட் ஹார்ட், ஒரு தெளிவான இருதயத்தை நீங்க தாங்கப்பா. ஒரு குழந்தையை போல எங்களை மாத்துங்க. வீடாய் கொள்ளும் ஏசுநாய எந்த உள்ளம் தங்கும் ஏசுநாய
குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கேட்கலாம்ப்பா, ஒரு குழந்தையை போல நாங்கள் மாற எங்களுக்கு வச்சுங்க. எங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் எங்களை அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை எங்களுடைய கட்டளையாக உதவி செய்யும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உற்சாகமாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டுமாய் பெற்று ஊழியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். தேவனோடு இணைந்து நம்ம கரங்களை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். அவரை உயர்த்தி துதித்து அவரை மகிமைப்படுத்த போறோம். ஏன்னா அவருடைய கிருபை என்றென்று மாறாதது. ஒரு ஆண்டுகள் மாறலாம், ஆனால் அவருடைய கிருபையோ ஆண்டுகள் தோறும் புதிதாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய நினைத்து, அவருடைய கிருபையை நினைத்து, அவர் இரக்கங்களை நினைத்து பாடி மகிமைப்படுத்தலாம். ஆமென். கரங்களை தட்டி முடிந்தவர்கள் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே, ஆண்டு நடத்தியதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே, ஆண்டு நடத்தியதே. ஓ கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மையுள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேலை தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேலை தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலரும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலரும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. ஓ கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மையுள்ளவர். சோதனை நம்மை சுந்தித்த நேரம் வழக்கரத்தால் நம்மை தாங்கினாரே. சோதனை நம்மை சுந்தித்த நேரம் வழக்கரத்தால் நம்மை தாங்கினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நிறுத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நிறுத்தினாரே. சொல்லாமே கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர்.
இருந்தார். ஆமென். சோதனை எல்லாம் நேரிட்டது. உலகத்தில் உள்ளவர்கள் போல நமக்கும் சோதனை வரும். ஆனால் அவர்களின் மத்தியில் நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை தேவன் நம் அனுதினமும் உருவாக்கி கொடுக்கிறார். ஆமென். அவர் கரத்தை பிடித்து நம்மை தூக்கி நிறுத்துகிற நல்ல கர்த்தர். ஆமென். ஒரு மரண நேரங்கள், பலனற்ற நேரங்கள் இல்லை வந்த பொழுது தேவன் பலப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மை உயிர்ப்பித்தவராக இருக்கிறார். ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒருவேளை அப்பா நீங்க எங்களை இம்மட்டுமாய் உயர்த்தினதற்கு என் வீடு ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். ஆமென். ஒரு ஆடுகளின் பின்னாக அணைந்த தாவீதை அரியணையிலே ஏற்றி வைத்தார். அதே தேவன் கொஞ்சம் நம்ம சற்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்களுக்கு நான் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். நம்மை அனுதினமும் வழிநடத்த அவர் கிருபையினாலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை மகிமைப்படுத்த வரோம். ஆமென். வார்த்தைகளின் வழியாகிய நன்றி பலியினாலே அவரை துதித்து நம்ம உயர்த்த இருக்கிறோம். ஆமென். அவரை உயர்த்தி மகிழும் பொழுது அதிலே அவர் பிரியப்படுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் என்றென்றுமாய் என்று பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். நம் தேவனை போற்றுங்கள், நம் ராஜனை வாழ்த்துங்கள், நம் கர்த்தனை போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்னும் என்றென்றுமாய், போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்னும் என்றென்றுமாய். Hallelujah, oh oh Hosanna, hallelujah, oh oh Hosanna, hallelujah, oh oh Hosanna, hallelujah, oh oh Hosanna. அதிசயம் செய்யும் கர்த்தர் பெரியவர், நம்மாராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம்மாராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காக யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காக யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஓ ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஓ ஹோசன்னா, hallelujah, oh oh Hosanna, hallelujah, oh oh Hosanna. நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் பெரியவர். நம் பாவம் போக்கும் இல்ல தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவை மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவை மாற்றுவார், கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஓ ஓ ஓ Hosanna, hallelujah, hallelujah, oh oh Hosanna, hallelujah,
ஓசன்னா. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறினார் நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நேற்றும் இன்றும் மாறினார் நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்தலாமே. அப்பா, அவர் நம்முடைய பாவங்களை போக்கி நம்முடைய சாபங்களை மாற்றி நமக்கு இருந்த நித்திய தன்னிலையிலிருந்து விடுதலை கொடுத்து நித்தியமான வாழ்வுக்கு அழைத்து செல்கிற நல்ல கர்த்தர். அவர் ஒருவராலே நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து நம்மை வழி நடத்துகிற நல்ல கர்த்தர். அவரை அல்லாமல் ஒருவராலும் நம் பாவத்திலிருந்து மீட்புக்கு வழி இல்லை. அவரே ஒரு வழியாய் தேவன் தந்தருளினார். அவர் ஒருவரே நமக்காய் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து இன்றும் ஜீவனுள்ளவராய் நமக்காய் நமக்கு மூலமாய் செயல்படுகிற கர்த்தராயிருக்கிற ஆமென். அவர் இருக்கும் பொழுது நாம் பயப்படணும் தேவையில்லை. ஒரு பிசாசாரமான அநேக நேரங்களில் பயம் என்ற ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நம்ம நெருக்கி வரும் பொழுது பிசாசானுக்கு எதிராய் செயல்படுகிற தேவாவியானவர் ஜீவனுள்ள நம்பிக்கைகளை நமக்கு கொடுத்து உயிரோடு நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய சிறகுகளில் நம் மறைவில் இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்படணும் தேவையில்லை. ஒரு தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத நேச கர்த்தர். நம்மளை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், கண்ணின் கருவழிக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்க கர்த்தர். அவர் வாக்குகளும் வாக்கு தத்தங்களும் அவருடைய கிருபையும் சூழ்ந்து நம்மை மூடுகிறதா இருக்கிறது. சொல்லாமப்பா, உண்மை அண்டி இருக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நடந்திருக்கிறோம். அறிக்கை படிப்பானாப்பா, சிறகுகளின் நிழலில் தங்கி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனாலே அது என்றும் எனக்கு இளைப்பாறுதலாய் இருக்கும் என்று சொல்லி அவரை சார்ந்து ஜபமாய் பாடி தேவன் நாமத்தை உயர்த்தலாம். இருப்ப
நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நேரம் அவர் சொல்லவாப்பா, எங்களை நேசிக்கிற கர்த்தர் உமக்கு ஆராதனை. எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய தாபரமாய் இருக்கிறவர், உண்மையிலேயே நாங்கள் மறைவிடமாய் அருள்களும் பாராட்டுகிற இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய சிறகுகளின் நிழலில் அவருக்குள்ளாக பயந்திருக்கும் பொழுது என்றும் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அவர் நமக்கு அடைக்கலமாய், பலனாய், ஆபத்து காலத்தில் அணுகுணமான துணையாய், ஒரு சேதம் ஒன்று வாழாதபடி நம்ம உயர்த்தி வைக்கிற நல்ல கர்த்தர். ஏமே என்னுடைய வார்த்தை சொல்லுகிறத அவரது எங்களா அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நம்மை நடத்து நல்ல நீச்சலை தருகிற கர்த்தர். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எந்த இடத்துல அவமானப்பட்டமோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டமோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டமோ, அதே இடங்களில் நம்மை நிறுத்தி நம்மை மகிமைப்படுத்துகிற நல்ல கர்த்தர். அவர் நம்பினவர்களுக்கு ஒரு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து மறைத்துக் கொள்கிறார். நமக்கா யுத்தம் பண்ணுகிற நம்மளுடைய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எப்போ நம்ம யுத்தம் பண்ணுவோம்னா அவருடைய அடைக்கலத்துல அவர்களுக்கு முழுவதும் நம்மை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்தவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் சொல்லாம இப்ப கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுத்தம் இல்லை, தேவனுடைய சுத்தம் எங்கள் வாழ்க்கையில அனுதினம் நடக்கட்டும். ஏன்னா எங்களுடைய திட்டங்கள் அநேகம் குறைவுபட்டது.
ஆண்டவர் செம்மையானவைகளை, நேர்த்தியானவைகளை, நலமானவைகளை, நன்மையானவர்களை அதின் காலத்திலே நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அப்பா, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத ராஜா உம் கரத்தில், எங்களுடைய சொந்தம் அல்ல உமக்கு அர்ப்பணித்தேன் என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடார் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவுவரங்கள் யாவும் உம் பணி சிறக்க தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பாடல் வரிகளாய் அறிக்கை செய்த வார்த்தைகளை தேவன் கூர்ந்து கவனித்தீங்க. உங்கள் வாயில் விசுவாச வார்த்தைகள் இருந்ததை தேவன் நீங்க கண்டீங்க. எங்களுடைய அர்ப்பணத்தை தேவன் அங்கீகரித்தீங்க. அப்பா, அவனுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எல்லாரும் கேட்கலாமே, எங்களுடைய சுத்தம் அல்ல உங்களுடைய சுத்தம், எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய எண்ணங்கள் அல்ல தேவனுடைய வழிநடத்துதல் முன் செல்ல இந்த மாதத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்பா, தேவன் இந்த மாதத்தின் முழுவதும் நீங்க நடத்துங்க, முன் சென்று நடக்குங்க. மோசே சொன்னது போல நீங்க முன் சென்று நடத்துங்கப்பா. மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய், எது வழி இது வழி என்று தேவன் ஆவியானவர்கள் அனுதினமும் போதித்து வழிநடத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, நீங்க காருண்யம் என்னுடைய கேடகத்தினால எங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதும் தத்தம் செய்கிறோம். தேவன் எங்களுக்கு ஆதாரங்களை நீங்க அங்கீகரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் நீங்க மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக, தைரியப்படுத்தினதுக்காக உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு வார்த்தையானது எங்களோடு பேசும்படியாய், இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஏங்கி இருக்க தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ ஆவியானவர்களோடு இடைப்படும்படியாக மீதியானவர்களை ஆசீர்வதித்தாங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். பெட் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த பிப்ரவரி மாதத்திலே முதல் மணி நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய், தேவன் கொடுக்கிற வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ வசனத்துக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை நம்ம
எல்லாரும் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 5:12 எல்லாரும் ஒருமித்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். எவ்வளவு அருமையான ஒரு வசனம். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் உடைய கேடகத்தினாலே நீங்க சூழ்ந்து கொள்கிறீர். ஏமே, தேவனுடைய மிகுந்த ஒரு விலையேறப்பெற்ற குணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை ரொம்ப விரும்புகிறார். அவர் நீதிமானை ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகுந்த பிரியம். அவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அலங்கரிக்கிறார். என்றால் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாய், தேவனுடைய ரூபமாய் அவரை போல மனிதனை படைத்தார். தேவன் ஆதியிலே உலகத்தை சிருஷ்டித்த பொழுது 5 நாட்கள் உலகத்தின் எல்லா படைப்புகளையும் சிருஷ்டித்தார். வானத்தை வெளிச்சம் உண்டாக்கினார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், நிலத்தை உண்டாக்கினார், கடல் மட்டங்களை உண்டாக்கினார், கடலில் உள்ள மச்சங்களை உருவாக்கினார், நிலத்தில் ஆளுகிற விலங்குகளை உருவாக்கினார். அவை எல்லா புட்பூண்டுகளை உருவாக்கி அவையெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாய் தேவன் 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். அது யாரை படைத்தார்? அவருடைய சொரூபமாய், அவருடைய ரூபமாய், அவருடைய சாயலாய் மனிதனை படைத்தார். முதலாக தேவன் மனிதனோடு இடைபடுகிற காரியத்தை வேதாகமத்தில் அருமையாய் வாசிக்க முடியும். முதலாக மனிதனை சந்தித்த அந்த சந்திப்பிலே தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டு கொள்ளும்படியாய், அவனை பழகி பெருகும்படியாக ஆசீர்வதித்தார். நம்ம வாசிக்கலாமே. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 27, 28 வசனங்களை நம்ம வாசிப்போமே. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தேவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்துவிட்டு ஆண்டு கொள்ளுங்கள் என்று மட்டும் முடித்து விடவில்லை. அந்த வார்த்தை, அந்த வசனம் எப்படியாக முடியாது? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா நீதிமானை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமானது. தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை சுதந்தரிங்கள் என்று முதல் மனித குலத்தை தேவன் சந்தித்த பொழுது பேசின வார்த்தை. அவளை ஆண்டு கொள்ளும்படியாய் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அப்படியாக இந்த வாரம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்கிற கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுகிறேன். தேவனுக்கு பிரியம் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது. அவர் ஆசீர்வதிப்பது மட்டுமில்லை, அந்த வசனத்தின் பின்படியில் வரும்போது அவர் காருண்யம் என்ற கேடகத்தினாலே அவரை சூழ்ந்து கொள்ளுகிறாராம். காருண்யம் என்பது என்ன? அநேக நேரங்களில் காருண்யம் என்ற வார்த்தை நம்முடைய வழக்கத்தின்படி பயன்படுத்துவது இப்பொழுது குறைந்து வருகிறது. காருண்யம் என்பது ஃபேவர். ஆங்கில வார்த்தை பதத்திற்கு இணையாய் வரும்போது ஃபேவர், உதவி, ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறான்? தேவன் அவனை மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அதை தொடர்ந்து அனுகூலமான சூழ்நிலைகளை அவனை சூழ்ந்திருக்கும்படி, முன்னும் பின்னுமாய், வடப்பக்கமும் இடப்பக்கமுமாய் அவனை சூழ்ந்திருக்கும்படி அவனை பார்த்து கொள்கிறாராம். ஏன் அவரை ஆசீர்வதித்து விட்டார்?
அதோடு நிறுத்தவில்லை. ஏன் அவளுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்க மாட்டாங்க? ஏன்னா மனிதன் குறைவுள்ளவன். அநேக நேரங்களிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த தகுதி ஒன்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லா மத்தியிலும் தேவன் என்ன, அவனுக்கு அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கும்படியாக தேவன் தாமே அவனை காரணியம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து மறைத்து அவனை பாதுகாத்துக் கொள்கிறாராம். ஏமே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அநேகரும் அப்படின்னா இது ரெண்டும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வதித்த மனிதனை காரணியத்தினாலே சூழ்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் அதற்கான ஒரு கண்டிஷன், அவர் என்ன யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். எஸ், உண்மைதான். அவர் எல்லாரும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் யாருக்கும் செவி கொடுக்கிற கர்த்தர். ஆனால் அவருடைய விருப்பம் யார்னா, அவருக்கு செவி கொடுக்கிற நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அவனை காரணத்தினாலே சொந்து கொள்ள செய்கிறார். ஒரு நீதிமான் என்பது யார்? நீதிமான் என்பது யார்? அநேக நேரங்களிலே நாம் ஆசீர்வாதம் என்று வரும்போது நம்மளோடு இருக்கிற மற்றவர்களை நம்ம பார்த்து விடுகிறோம். நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர்களை பார்த்து விடுகிறோம். அவர்கள் நம்மளோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் நன்றாக தானே இருக்கிறார்கள், அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுக்குள்ள எல்லாவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது ஒரு மேற்போட்காய் பார்த்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் என்று உண்டு, ஆனால் அதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற இந்த ஐஸ்வர்யம் அனைவருக்கு கொடுக்கப்படவில்லை. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தில் உள்ள நீதிமானுக்கு உண்டாக இருக்கிறது. அவனுக்குத்தானே அதை சந்ததியாய் அனுபவிக்கும்படியாய், சந்ததியா அதனால பயன்படும்படியான ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறது? தேவனாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலே, ஒரு உலகத்தினாலே உண்டாகுகிற குறுக்கு வழியிலே உண்டாகிற ஒரு அற்பமான ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டு நாம் இடைபோட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். அவர் நீதிமானுக்குத்தான் அதை கொடுக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் அதை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே ஒரு நாள் துக்கம் வருகிறதில்லை, துன்பம் வருகிறதில்லை. ஏன்னா அதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். சுகமான முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் என்றால் நீதிமானாக இருக்க முடியும். நம் வேதத்தின் அடிப்படையில் அநேக நீதிமான்களை நாம் பார்த்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிற அநேக நீதிமான்களுடைய பதங்களை பார்த்திருக்கோம். அவருடைய வாழ்க்கையில முன்னிலைமை மிகவும் மோசமாக இருந்திருக்கும். ஆனால் தேவனை பற்றி கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதமாய் ஒவ்வொரு படியாய் அவருடைய நிலைநிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்படியானால் நீதிமான் யார்? நீதிமான் என்பதற்கு நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை, உண்மை உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிற வசனம். ஆனால் நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலே பிசாசை விட்டு புறம்பாய் போன மனிதர்கள் தான். ஆனால் அவர்களை மீட்கும்படியாய் தேவன் கொடுத்த ஒரு நீதிமான் ஆக்கக்கூடிய ஒரு வழிதான் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நமக்கு நித்திய மீட்பு. வாசிக்கலாமே, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 23-24 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யார் நீதிமான் என்று வாசிக்கலாமே. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆதி மனிதன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தாரோ பாவம் அவர் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாய் பிறக்கிறான். ஆனால் பாவியாய் பிறந்த மனிதன் எப்பொழுது நீதிமானாய் முழுமை பெறுகிறான் என்றால்
வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய கிரியினாலே நீதிமான்களாக்கப்படுவது முடியாத விஷயம். நம்மளுடைய நீதிகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையிலே அழுக்குள்ள கந்தையா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. யார் மூலமாய் முழுமையான நீதியை நாம் அடைய முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடைய முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து? என்றால் அவர் கிருபாதார பலியாய் சிலுவையிலே நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய ரோகங்களுக்காய், நம்முடைய வரும் நமக்கு வர இருந்த ஆக்கணையை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதன் மீட்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது சகல பாவங்களும் மீட்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், பரிசுத்தமாகிறோம். பரிசுத்தமாக்குதலை அவர் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும். ஆமென். அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களாக்கப்படும் பொழுது என்னவா? தேவனுடைய கர்த்தாவே நீதிமானை நீ ஆசீர்வதித்து காருண்யம் என்னுடைய கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறேன். நம் வேதத்தில் அநேக பாத்திரங்களில் நாம் பார்க்க முடியும். அவளுடைய வாழ்க்கையின் முன்னிலைமை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிலைகளில் வரும்போது தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தி, தகுதிப்படுத்தி, ஆசீர்வதித்து உலக பிரமாணமான அநேக நிலைகளில் உயர்த்தி வைக்கிறதை அறிந்திருக்க முடியும். நாம் அறிந்திருக்கிறோம். நோவாவின் வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோம். நோவாவின் வாழ்க்கை உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கும் பொழுது தேவன் உலகத்தை அழிக்கும்படியாய் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அந்த நேரத்தில் ஆதியாகமம் 6, 8, 9 சொல்லுவது, கர்த்தருக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது? காருண்யம் என்ன கேடத்தினாலே தேவன் சூழ்ந்து கொண்டு தயவு கிடைக்க பண்ணினார். ஏன்னா அவனை சொல்லுகிற அந்த வார்த்தை இப்படியாக ஆரம்பிக்கிறது, அக்காலத்திலே நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கும் பயந்தனுமாயிருக்கிறான். நோவா தேவனுக்கு பயந்து உத்தமமாய் இருக்கும் பொழுது தேவன் காருண்யமாய் கிருபையாய் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தேவன் உலகமே அழிக்கப்பட்டது, ஆனால் அவர் மூலமாய் புது உலகம் உண்டாக சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட அந்த நீதிமானை தேவன் ஆசீர்வதித்தார். யோபுவின் வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். யோபுவை குறித்து சொல்லும் பொழுது யோபு 1:8 இப்படியாக சொல்லுகிறது, அவன் தேவன் யோபுவை குறித்து அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகமான தேவ மனுஷனாக இருந்தார். யார் அவர்? அவர் உத்தமன், நீதிமானாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஒருவேளை சோதனைகள் வந்தது உண்மைதான். தேவன் அவைகளை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரது உண்மைதான். ஆனால் அதோடு தேவன் அவர்கள் விட்டுவிடவில்லை. இரட்டிப்பான நன்மைகளினாலே மகிமைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி வைத்தார். ஏனால் தேவன் நீதிமானை ஆசீர்வதிப்பதை அவர் விருப்பப்படுகிறார். அவனை காருண்யத்தினாலே சூழ்ந்து கொள்ள விரும்புகிறார். அவனை உயர்த்தி வைத்ததை நாம் காண முடியும். தானியேலின் வாழ்க்கையில் அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்ற பொழுது அந்த நேரங்களில் வைராக்கியமாய் தேவனுக்கு பரிசுத்தமாய் தேவனுடைய தினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் வாழ்ந்த தேவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது உண்மைதான், நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான். ஆனால் அதே நிலையில் இருக்கவில்லை. தேவன் அவர்கள் மகிமைப்படுத்துகிறார். தானியேலின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 3 ராஜாக்கள் வந்து போனார்கள். நேபுகாத் நேச்சார் வந்தார். அவருடைய காரியத்திலும் அவருடைய காரியத்தை ஜெயமாய், தானியேலின் காரியம் ஜெயமாய் தேவன் முடிய பண்ணினார். நேபுகாத்துடைய நேச்சாருடைய காலத்திலும் தேவன் தாமே அவர் உயர்த்தி அவரை கனப்படுத்தினார். தரியு ராஜாவுடைய காலத்திலும் தேவன் தானியேலை உயர்த்தி வைத்திருந்தார். ஏன்? தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்ற கேடகத்தினாலே, ஃபேவர் என்ற கேடகத்தினாலே, உதவி என்ற கேடகத்தினாலே, ஒரு அனுகூலமான சூழ்நிலை என்ற கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து மறைத்து அந்த நீதிமானை பாதுகாக்கிறார். பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வருகிறது, அவர் நீதிமானை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர்.
தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். அவனை காருண்யம் என்று கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ள அவர் விரும்புகிற கர்த்தர். அவர் விரும்புகிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, நாம் நீதிமானாய் நடக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய சரீர பலத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறது முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றிவிடும். நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு, தேவ ஆவியானோட உதவியோடு உத்தமமாய் நடக்க, உண்மையாய் நடக்க, வாஞ்சையாய் நடக்க, தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவ பக்தியோடு நடக்க நாம் முயற்சிக்கும் பொழுது தேவன் அவைகளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவ ஜனமே, நீங்க தேவனுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க. தேவன் இந்த மாதத்தில் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை கிருபை என்னும் கேடகத்தினாலே, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு ஒரே உண்டு, தேவ ஆவியான உதவியோடு, தேவ பலத்தோடு, உத்தமமாய் உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது, தேவ வசனத்திலே நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு பூரணப்படுகிறதா இருக்கிறது. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த தேவ பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறீங்களோ அந்த இடங்களில் ஒரு நீங்க எந்த சூழ்நிலையை வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த நிலைகளில் இருந்து நீங்க இங்க வார்த்தையை கேட்கிறீங்க எனக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு என்ன வேணுமா? தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம திருப்புவோமா? அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நீங்க மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க. உங்களுடைய சாயலாய் நீங்க படைத்தீங்க, உங்களுடைய ரூபமாய் எங்களை சிருஷ்டித்தீங்க, உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீங்க, உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து எங்களை பாவமர நீக்கி சுத்திகரித்தீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால் இது உங்களுடைய நேரம். வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, உங்களை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நீ கொஞ்ச நேரம் கண்ணில் முடியப்பா, நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக நீங்க மறுத்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையில நீங்க எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகின்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த அவருடைய காருண்யம் இன்னைக்கு இடத்தினாலே உங்களை சூழ்ந்து கொள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் வெறுமனை அனுப்பின கர்த்தர் அல்ல. ஒரு நெருக்கத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளை கேள்விகளோடு வந்திருப்பேயானாலும் தேவனுடைய சமூகத்தில் அனுப்புவோம். அவர் நம்மை உயர்த்தி அழகுபடுத்த வல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும், வெள்ளம் போல நம்முடைய சூழ்நிலைகள் நெருக்கப்பட்டு வந்தாலும், அலையலையாய் நம்ம மேல எல்லா சூழ்நிலைகளும் எதிரடையாய் இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தின் உறுதி அசையாமல் தேவனை நம்பும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வெற்றி சிறக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இவை எல்லாற்றும் மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து காரணியம் என கிடைத்தனாலே உயர்த்துவார். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவில் இயேசு நம்மோடெங்கும் நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவில் இயேசு
நம்மோடென்றும் நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம் பக்கபலம் பாதுகாக்கும் இக்கட்டில் இயேசுவை அடைக்கலம். அன்னை பரலோக பிதாவே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உள்ள பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்க. வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, ஏங்கத்தோடு உங்களுடைய சமூகத்தை நோக்கி உங்களுடைய பார்த்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து அவளை பெருகப்படுகிற நல்ல கர்த்தர். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உடைய கிருபையின் கரம் அவர்கள் எடுத்தபடியே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து காருண்யமிடம் கிடைத்தனால இவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் மக்காய் வாழ உங்களோடு வளர தேவனுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பெட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் உள்ளமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் தேவ ஆவியான அனுக்கிரகத்தின் கரம் அவர்கள் தாங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ சித்தத்தின்படி ஊழியங்கள் நடக்க தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன்களை நலமாய் நடத்தாங்க. மீதியான வழியில் புறப்படுத்திக்கோங்க. இயேசு நாமத்தில் ஜெபம்.